வணக்கம் தான் நினைக்கிறேன். நான் உங்கள் தேவா. இன்றைக்கி நம்ம எந்த பற்றி ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா, நேற்று ரிலீஸ் ஆன ட்ராகன். என் வாய்ஸ் சாரி என் வாய்ஸ் வந்து நேற்று இருந்ததை விட இன்றைக்கி ரொம்ப மோசமாகிடுச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக இந்த படத்துக்கு நான் ரிவ்யூ கொடுத்தே ஆகணும் அப்படின்னு தான் வந்திருக்கேன். சப்போஸ் இந்த வீடியோவில் நான் பேசுறது சுத்தமாக புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் டெலிட் பண்ணிடுறேன். ஏன்னா அந்தளவுக்கு மோசமாக இருக்குது வாய்ஸு. உங்கள் எல்லாரையும் நான் டார்ச்சர் பண்ண விரும்பல. பட் ஆனால் நிறைய பேர் ஏன் ட்ராகன் ரிவ்யூ போகலன்னு கேட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த படத்து மேலே ஒரு பயங்கர எக்ஸ்பெக்டேஷனே இருந்தது. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி பண்ணிச்சா இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ட்ராகன். இந்த படத்தில் பிரதீப் ரங்கநாதன், ஜிவிஎம், மிஸ்கின், அதுக்கப்புறம் கேஎஸ் ரவிக்குமார், அனுபமா பரமேஸ்வரன், அதுக்கப்புறம் கைடு லோகர், அதுக்கப்புறம் கோபிகா, வினேஷ் ஜெயின், ஸ்னேகா, அப்புறம் இன்னொரு ஸ்பெஷல் கேமியோ ஹீரோயின், அதுக்கப்புறம் மெயினாக விஜே சித்து அண்ட் அர்ஷத் கான் நடிச்சிருக்காங்க. சீரியஸாக இவ்வளோ பேர் நடிச்சு இந்த படம் எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா செம்ம படங்க. படத்தில் கதையெல்லாம் பெருசாலாம் இல்லை, ஆனால் ஸ்க்ரீன் பிளேன்னு ஒன்று எழுதியிருக்கான் பாருங்கள், வா ஆட்ஸ் ஆஃப் ப்ரோ. ஏன்னா அஸ்வத் மாரிமுத்தோட இன்டர்வியூலாம் நான் ஒரு 20-30 இன்டர்வியூ பார்த்துருப்பேன் இந்த படத்துக்கு. எல்லாத்துலேயும் பயங்கரமாக பேசியிருந்தார், ஓவர் கான்ஃபிடென்ட்டு அப்படின்னு நிறைய பேர் பேசினாங்க. பட் ஆனால் அவர் பேசின எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசினார். அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் எங்கேயுமே பிரேக் ஆகாத மாதிரி படம் எடுத்திருக்காரு. ஏன்னா படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையுமே அவ்வளோ சூப்பர் மூமெண்ட்ஸு, ஹை மூமெண்ட்ஸு, லோ மூமெண்ட்ஸ்லாம் எங்கேயுமே இல்லை. ஃபுல்லாக ஹை 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 அந்த மாதிரி தான். சும்மா கதற 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 அப்படி இருந்தது. அப்புறம் அந்த விஜய் இதில் பண்ண மாதிரி இந்த வருஷம் அதெல்லாம் தேட்டரில் கத்தி பிளாஸ்ட் பண்ணிட்டானுங்க. செம்ம ஃபேன்ஸு சீரியஸாக விஜய் சித்து வந்தார், அர்ஷத் கானுங்க. பிரதீப் வந்ததை விட விஜய் சித்து வந்ததுக்கு அப்படி கத்துறானுங்க, அர்ஷத் கான் வந்ததுக்கு அந்த மாதிரி கத்துறாங்க. அர்ஷத் கானுக்குலாம் செம்ம ரோல் கொடுத்துருக்காரு. அவர் பேரே ஒரு செம்ம சர்ப்ரைசிங்காக இருக்கும். கண்டிப்பாக போய்ட்டு நீங்கள் தேட்டரில் பார்க்கணும் அதை. ஏன்னா அவர் பண்ணுற இதுவாகட்டும், அவருக்குன்னு ஒரு தனி சாங்கு கொடுத்துருப்பா, வேறு லெவல் ப்ரோ. செம்ம வாய்ப்பு அவருக்கு. அதே மாதிரி விஜய் சித்தோட இருக்கணும், எல்லாருக்கும் இப்படி ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான் அப்படின்றத ரொம்ப அழகாக கனெக்ட் ஆகிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. மரியம் ஜாரியோட கேரக்டர்லாம் வந்து பெருசாக பேசவே மாட்டார். பட் ஆனால் அவரோட எமோஷன் வந்து அப்படியே தூக்கி நம்மளை அப்படியே அழுவ வச்சிடும், அந்தளவுக்கு இருக்கும். ஜிவிஎம் ரொம்ப ஒரு செட்டிலான ஆக்டிங். கேஎஸ் ரவிக்குமார் ஒரு சின்ன ரோல் தான், நல்லா பண்ணியிருந்தாரு. மிஸ்கின் வேறு லெவலுங்க, மிஸ்கின் செம்மையாக பண்ணிட்டாரு. அப்புறம் ஹீரோயின்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மெயினாக கடைசியாக நம்ம தலைவன் பிரதீப் ரங்கநாதன், ஒரு நார்மல் பையன் ஐடியில் வேலை பார்த்துட்டு போய் டைரக்டர் ஆகி இன்னைக்கு தமிழ் சினிமாவோட பீக் ஹீரோவாக ஆகிட்டான்னு சொன்னால் பொய்யே இல்லைங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பிளாக் பஸ்டர் கொடுத்தாரு லவ் டுடேல. இப்போ கண்டிப்பாக இந்த படமும் ஒரு 100 crore கப் வர்றதுக்கு எல்லா தகுதியும் இருக்குது. ஏன்னா 2.5 hours ஸ்க்ரீனில் என்டர்டெயின் பண்ணுறது சும்மா இல்லை. யாருமே விஜய் அஜித் படமோ இல்லை. ஏன்னா ஒரு 2வது படத்தில் நடிக்கிற ஹீரோக்கு இவ்வளோ ஹைப்பு, இவ்வளோ என்டர்டெயின்மெண்ட்டான ஸ்டோரி கொடுத்த டேரக்டருக்கு பெரிய பெரிய ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லணும். அவரோட ஆக்டிங் பா 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 அப்படி இருக்கு, அப்படியே பயங்கரமாக நடிச்சிருக்காரு. ஒரு சீனும் அப்புறம் ஒரு சீனாக எலிவேஷன் பண்ணுறதுலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லாருமே டான் 2வாக இருக்குமோ அது இதுன்னு பேசியிருந்தீங்க. இது டான் 2 இல்லை, எந்த 2வும் இல்லை. இது ஒரு டிராகன், அந்த ரிட்டர்ன் ஆஃப் த டிராகன் அப்படின்னு 2 கான்செப்ட் வச்சு எடுத்த படம். ரெண்டுமே பயங்கரமாக இருக்குது. கண்டிப்பாக போய் தேட்டரில் பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. எங்கள் வீட்டில் தான் நான் கூப்பிட்டு போயிருந்தேன். எங்கள் வீட்லேயே எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க படத்தை த்ரூ அவுட்டாக. இன்றைக்கி வேறு திருப்பி நான் போகிறேன். ஓகே, பயங்கரமாக இருக்குங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு ஃபுல்லாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான படம். எங்கேயுமே லேக்னு ஒரு பாயிண்ட் கூட இல்லை. பாட்டு எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. லியோ ஜேம்ஸ் பெரிய ஹேட்ஸ் ஆஃப் ப்ரோ. அதே மாதிரி பிரதீப் ஒரு பாட்டு பாடிருக்காங்கன்னு சொன்னாங்க, எங்கே வந்துச்சாலும் நான் மிஸ் பண்ணேன்னு தெரியல. பட் ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்தது படம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. எஸ்டிஆரோட பாட்டெலாம் பயங்கரமாக இருந்துச்சு கேட்கவே ஸ்க்ரீனில். இதை தாண்டி இந்த படத்தில் மெயினாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ப்ளே தாங்க. நான் எத்தனை வேணால் சொல்லிகிட்டே இருப்பேன், ஸ்க்ரீன் ப்ளே சூப்பர் சூப்பர் சூப்பர்னு. ரொம்ப பிடிச்சது. ஸோ மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக போய் தேட்டரில் பாருங்கள் ட்ராகன். இந்த படத்துக்கு நம்ம சேர்ந்து கொடுக்குற ரேட்டிங் 100க்கு 95. ஸோ இந்த வீடியோக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே இருக்க பெல் பட்டனை அமுக்காம இருக்காதீங்க.